ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டிமா நாவல்ஸின் முதல் கதை. எங்களுடைய கதைகளை நீங்கள் குட்டிமா தேவிஸ்ரீ என்ற பெயரில் அமேசான் கிண்டிலிலும் பிரதிலிபி தளத்திலும் படித்து மகிழலாம். ஜுல்மத் முதல் பகுதி. ஜுல்மத் இளமை நீரூற்று. உலகம் முழுவதும் என்ற தனது மாபெரும் இச்சையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார் மாவீரர் அலெக்சாண்டர். ஒன்றன் பின் ஒன்றாக அவர் காலடி எடுத்து வைத்த அனைத்து நாடுகளும் அவரது காலடியில் வீழ்ந்தன. அனைத்து வெற்றிகளையும் பார்த்து பார்த்து பெருமிதம் கொண்டார் அலெக்சாண்டர். ஒரு நாள் அவரது மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த சந்தேகம் அவரது மூளைக்குள் சென்று அவரது நிம்மதியை முழுவதுமாக குலைத்தது. ஒருவேளை தனது உயிருக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அதன் பிறகு அவரது பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தின் நிலை என்ன என்பதே அந்த சந்தேகம். இந்த சந்தேகம் அவரை உறங்கவிடாமல் செய்து கொண்டிருந்தது. ஒருவேளை தனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் தனது சாம்ராஜ்யம் அழிந்துவிடுமே என்று நினைத்தார். இந்த சந்தேகத்திற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் அலெக்சாண்டர் தனது தேசத்தில் உள்ள வயதான ஆன்றோர்கள், சான்றோர்கள் என அனைவரையும் அழைத்தார். அவர்களிடம் தனது மனக்கவலையை கூறினார். ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனது சந்தேகம் இதுவே. ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் எனது சாம்ராஜ்யத்தின் நிலை என்ன ஆகும் என்று நினைத்து நான் கவலை கொள்கிறேன். இதற்கு தங்களால் இயன்ற தீர்வை கூற வேண்டும் என்று கேட்க பலர் அவரவர் தீர்வை கூறினர். ஆனால் எந்த பதிலும் அலெக்சாண்டரின் மனதை தொடவில்லை. எதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இறுதியாக அந்த நாட்டின் பழம்பெரும் முதியவர் ஒருவர் வந்தார். அரசே, இங்கிருந்து வடக்கு திசையில் பல மைல் தூரம் சென்றால் முல்க் ஃபாரஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு ஒரு பயங்கர பாலைவனம் இருக்கிறது. அந்த பாலைவனத்தை கடந்து செல்வது மிகவும் கடினம். ஆனால் அந்த பாலைவனத்தை கடந்து செல்ல அங்கு ஜுல்மத் என்ற பெயரில் ஒரு மர்மமான தனி பிரதேசம் இருக்கிறது. அந்த பிரதேசத்தில் ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி உள்ளது. அந்த நீரோடையில்தான் வாழ்க்கை முழுவதும் இளமையை பரிசாக தரும் நீர் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. அதை பருகினால் தாங்கள் என்றும் இளமையாக இருக்கலாம் என்று கூற அலெக்சாண்டரின் மனம் பூரித்து போனது. உடனே உற்சாகமானார். ஜுல்மத், அந்த பிரதேசத்தை பற்றி வேறு ஏதேனும் தகவல்கள் உள்ளதா? அரசே, அந்த புனிதமான இளமை நீரூற்றின் பாதுகாவலனாக குவாஜா கிஜர் என்ற பழங்கிழவன் ஒருவன் இருக்கிறான். அந்த கிழவன் அந்த நீரூற்றின் நீரை குடித்ததால் தான் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அந்த கிழவன் அனுமதித்தால் மட்டுமே ஜுல்மத்தின் நீரை ஒருவரால் அருந்த இயலும். ஒருவேளை அவன் விரும்பாவிட்டால் அந்த நீரை அருந்துவதை அவனால் தடுக்கவும் இயலும். நல்லது, நான் அந்த கிழவனிடம் அனுமதி பெற்றே அந்த நீரை அருந்துவேன். அந்த முதியவர் கூறியதை கேட்ட பின்பு அரசர் உடனடியாக ஜுல்மத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார். அந்த நீரை பருகி இளமையாக இன்னும் பலம் வாய்ந்தவனாக இந்த உலகில் வலம் வந்து அவரது சாம்ராஜ்யத்தை காக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். உடனே தனது வீரர்களுக்கு ஆணையும் பிறப்பித்தார். வீரர்களே, தயாராகுங்கள், நாம் உடனே ஜுல்மத்திற்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட வீரர்களும் அவரது ஆணைக்கேற்ப ஜுல்மத்திற்கு செல்ல தயாராகினர். இன்னும் நிறைய கதைகள் கேட்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.